நிப்ளா சிவிலைசேஷன் மான்வாவோட பார்ட் 17 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு மலை அடிவாரத்துல எல்லாரும் வந்து அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சிவப்பு முடி போட்டவன் இவன் வந்து யாரு அப்படின்னா கோபால்ட். அதுங்கள கூட ஒரு கடவுள். அதே மாதிரி ஏஆர் அப்படிங்கிறவன் மிக்ஸ். அதாவது டார்க் எல்ஃப்ஸ் மாரி இருக்கிறதோட ஒரு கடவுள். இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிவப்பு கொம்பு வச்சவன் வந்துட்டு, இந்த மாரி நம்ம அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதே இல்ல. அந்த ஜெமினி ஆகட்டும், அந்த நெபுலா ஆகட்டும், அவங்க 2 பேருமே சரியான காட்டு பயலுக. அவங்கள்ட்டலாம் நம்ம எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் அத ஒத்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் அந்த நெபுலா அவன்ட்ட நம்மளால பேசயாவது முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லையில, சரி ஓகே நானும் அத ஒத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல டைமர் வச்ச மாரி ஒருத்தன் சொல்றான். இவன் வந்து யாருன்னா ட்ரோல்ஸ் அதோட வந்து அப்புறம் கடவுளா இருக்கான். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவையும் என்ன அப்பனா அந்த வீடியோ கால்ல சேர்த்துக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு, "ஓகே. நான் இங்க உங்க வந்ததுல என்ன அப்பனா சந்தோஷம். நீங்க இப்ப என்ன எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி தெரியாத மாரியே கேட்கவும், அவ இருந்துகிட்டு, "ச்சே! நான் இவன்ட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டேன். இருந்தும் எதுவுமே தெரியாது. இந்த கான்டினென்ட்டோட நடுவுல புதுசா ஒரு ஃபோர்ஸ் உருவாகிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் உண்மையாவே ரேப்பிடா குரோத் ஆயிட்டே இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா. அது ஏதோ வேம்பயர் தான் நானும் கேள்விப்பட்டேன். ஆமா. இப்ப என்ன பண்றது?" "என்ன பண்றதுன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு என்னப்பா தெரியும்?" அப்படிங்கும்போது, "நீ என்ன நினைச்சுட்டு இருக்க?" அது வந்து என்ன அப்புறம் ரொம்ப பயங்கரமா வந்துட்டுருக்கு. அது உனக்கும் ஆபத்தா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவன் மனசுல இருக்கான். இவன் ஏதோ சக்திட்டு வந்து திட்டுறான்னு நெனைக்கிறேன். நீ தான் உன்னுட்ட இருக்க எல்லா வெட்டுக்கிளியும் வச்சு என்ன பண்ண எங்களோட ஃபுட் சப்ளை எல்லாத்தையும் வந்து காலி பண்ண. அத மறந்துறாத அப்படிங்கும்போது, அதுதான் நீங்க 2 பேரும் போர் வந்துட்டீங்கல்ல. வார் நடந்ததுனால அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கும்போது, அது ஒண்ணும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் வாரே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த சிவப்பு போடுறது க கத்தையில, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி பேசுற. எப்ப வேணா நீ வேணா வாருக்கு வா. நான் வேணா அத பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நாம இப்ப அவன்ட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கோம். இங்க பாரு, நீ தப்பா நெனைக்கிறன்னு நெனைக்கிறேன். இங்க ஃபுல்லா இந்த கண்ட்ரியே ஃபுல்லா அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டா, அவங்க அடுத்து உன்னையே தான் வந்து நம்மள தாக்க வருவாய்ங்க. பரவால்ல, அத பத்திலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சிங்கிள் பிளேயரா இருந்தா கூட ஈஸியா வந்து போட்டு தள்ளிருவேன். நீ என்ன நெனைச்சுட்டு இருக்க? மொத்த கான்டினென்ட்லயே அவங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் உன்னால அத எப்படி இது பண்ண முடியும்? அது உனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். பரவால்ல. இவன் டாப் 10 ரேங்க்ல இருக்க ஒரு பிளேயர் இருக்கனால, இவனோட அந்த முடிவுகள் எடுக்க திறமையும் சூப்பரா இருக்கு. சரி ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா என்னால ஃப்ரீயா எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதுல்ல. எனக்கு தேவையான விஷயங்களையும் நீங்க குடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன உனக்கு தேவையானது? நீங்க வச்சிருக்கீங்களே அந்த கேண்டிலு, அப்புறமேட்டு அந்த கண்ணாடி, அப்புறம் பிரிக்ஸு இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆளுங்க ஒரு 3, 3 பேர என்னோட இடத்துக்கு அனுப்பிட்டு, ஒரு 20 வண்டி ஃபுல்லா கோல்டு எல்லாத்தையும் அனுப்புங்க அப்படிங்கும்போது, நீ என்ன பைத்தியமா? இந்த மாரி நாங்க ஏதோ சொல்றோங்கிறதுக்காக நீ எங்கள்ட்டருந்து ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எப்பா நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யறேனோ, அதுக்கான பலன நான் கேட்கிறேன். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி ஓகே. நாங்க எல்லாரும் கொஞ்சம் பேசிட்டு உன்ட்ட கூப்புட்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால வந்து எனக்கு கட் பண்ணிடுறானுங்க. இவனுங்க நம்மகிட்ட தான் வந்தாகணும். பரவால்ல. இவனுங்க மோனோ பெருசா வச்சிருந்த ஸ்கில்ஸையோ நம்ம எடுத்துக்கிட்டோமே! அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஒரு வீடியோ கால் திரும்ப வருது. ஹீரோ வந்து என்ன பண்ணா அதுக்கு அக்செப்ட் குடுத்துறான். சரி ஓகே. நீ சொன்ன மாரியே வந்து என்ன பண்ணா நாங்க 3 பேர வந்து அனுப்பிருவோம். ஆனா அந்த கோல்டு எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணி தான் அனுப்பணும். சரி ஓகே. உன் பிளான் என்ன அத சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு, நான் என் திட்டத்த ஸ்டார்ட்டே பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா ஒரு ஆள வந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா இவ தான் வந்து என்ன பண்ணா அந்த வேம்பயர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணா கமாண்டிங் ஜெனரலா வந்து அப்படியே இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த வேம்பயரோட ப்ரீஸ்டஸ் இவ தான். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு இடத்துல பார்த்தாக்கா இவ வந்து வேற ஒரு கடவுளோட ஒரு ஆளா வந்து இருக்கையில, இவிங்க சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவிங்க குடும்பத்த ஃபுல்லா அழிச்சுட்டு, இன்னொரு குடும்பத்த வந்து செலக்ட் பண்ணிடுறாய்ங்க. உடனே இவ வந்து என்ன பண்ணா, இப்ப கடைசி சர்வைவரா இருக்கிற அவ யோசிச்சு பார்க்குறா, ச்ச எப்படி நாங்க அந்த கடவுளுக்கு இவ்வளோ விசுவாசமா இருந்தும், எங்கள அபாண்டன் பண்ணிட்டாரு. இப்படி எங்களுக்கு வந்து என்ன பண்ண துரோகம் செய்றதுக்கு அவருக்கு எதுக்கு தான் இப்படி வந்துச்சு? கடவுளே நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ப்ளீஸ் என்னிடம் வந்து கொஞ்சம் ஒரு வார்த்தைனாவது பேசுங்க. என்னோட கேள்விக்கு பதில் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஒரு கருப்பான உருவம் வரும். போச்சு. என்ன கொல்றதுக்கு தான் அப்ப வந்துட்டாங்களா? அப்ப இப்படித்தானே இருக்கும் என் முடிவு. ஆனா நான் சாகறதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாக்கா, ஒரு ரத்தமும் அப்படியே பச்சை கறியும் தூக்கி போடுது. ஆனா அவ கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அது எல்லாமே பார்த்தாக்கா, தண்ணியும் பிரெட்டும் மாரி இருக்கு. ஓகே, ஓகே. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டையும் அந்த இதையும் வந்து அப்புறம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அது பச்சை கறி தான். அவ மனசுல அப்படி தோணுது. உடனே இந்தா இந்த கத்தி எப்புடி? அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் என்னோட லாயல்டி அத ஃபுல்லா நான் உங்களுக்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திய வாங்கும்போது பார்த்தா, அந்த கத்தி அப்படியே நேரடியா அவ கழுத்த வந்து அப்புறம் குறி வைக்குது. ஓகே. "நீ உன்னோட லாயல்ட்டிய எனக்கு ஃபுல்லாவே தரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அது இது கேட்கையில, "ஆமா. நான் இனிமே உங்களுக்கு தான் நான் அப்பலாம் ஃபுல்லா சேவ் பண்ண போறேன். இனிமே நீங்க தான் என்ன கடவுள்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லையில, "சரி ஓகே. நான் உன்னோட அந்த உத்தரவ ஏத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு மாரி ரத்தம் தெறிக்குது. வேம்பயரோட ஃபர்ஸ்ட்டு ப்ரீடர்ஸ் வந்து என்ன அப்படின்னா பொறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது. அடுத்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, இந்த வேம்பயர்ஸ் ரொம்பவே குரோத் அதிகமா இருக்கு.
கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்திலேயே 6,000 பேர் வந்துட்டாங்க. வருஷம் முடியறதுக்குள்ள எப்படியும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ச்சே! இத சீக்கிரமா வந்து நான் ரெடி பண்ணி ஆகணும். அந்த ஏஆர் அவளோட டேட்டோட தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. அவளோட லெவலே 4 குறைஞ்சிருச்சு. இவனே மத்த எதுவும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா, இத இப்படியே வந்து விட முடியாது. இவங்க ஹெல்ப் பண்ணாதது விளைவா இங்க பாரு, இப்ப இந்த வேம்பயர் கிங்டமே உருவாயிருச்சு. இனிமே தான் வந்து என்ன பண்ணலாம் நம்ம அடுத்து இது பண்ணணும். சரி ஓகே உன் திட்டம் தான் என்ன? அத கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வேம்பயருக்குலாம் 3 வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3 வீக்னஸா? தம்பி 3லாம் இல்ல. 2 வீக்னஸ் தான்ப்பா. 3வதா என்ன ஒண்ணு இருக்கு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த வேம்பயர்ஸ் இவங்க எல்லாமே ஹையரார்கி சிஸ்டத்த தான் ஃபாலோ பண்றாய்ங்க. அதாவது மேல இருக்கிற வேம்பயர், கீழ இருக்க வேம்பயர். கீழ இருக்க வேம்பயர் எல்லாமே வந்து என்ன பண்ணா அடிமையா தான் இருக்கும். சரி ஓகே. ஆனா அந்த 3வது வீக்னஸ் அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. இந்த மாரி கீழ இருக்க வேம்பயர் எல்லாத்துக்குமே அடிமையா இருக்கும். அதுங்க ஒண்ணும் எப்படின்னா அந்த அளவுக்கு லாயல்டி எல்லாம் ஒண்ணுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம, இப்ப நீ கரெக்ட்டா பார்த்தன்னா அந்த டெரிட்டரி அத 4ஆ பிரிச்சு 4 இடத்தையும் 4 ஜெனரல் வந்து இருக்காங்க. அவங்க யாரும் எக்ஸ்பேண்ட் ஆகவே இல்ல. இதெல்லாம் தனித்தனி 4ல எடுத்து வந்த மேப். அவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த இடத்த என்ன அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி அந்த அடுத்த சண்டைக்காக அவங்க தயாராகிட்டு இருக்கலாம். ரெஸ்ட் எடுக்கலாங்கும்போது, பரவால்ல. இருந்தாலும் வந்து என்ன பண்ணா இவனுங்க ச இது பண்ண மாட்டாய்ங்க. இப்பதான் அந்த இடத்துல இருக்க அந்த 3வது வீக்னஸ் அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வேம்பயர்ஸா அதுங்களும் வந்து அப்புறம் ஜாம்பிஸ் மாரி தான். எந்த வித உணர்ச்சியும் இல்லன்னு நெனச்சாங்க. ஆனா வேம்பயர்ஸ் வந்து அப்புறம் அப்படி கிடையாது. அதுங்களுக்குன்னு தனியா தாட்ஸ் இருக்கு. அதுங்க அதுங்க மாஸ்டர் சொல்றத வந்து அப்புறம் கரெக்ட்டா கேட்டு அதுங்களோட புத்திசாலித்தனத்த யூஸ் பண்ணுது. அதுங்க தான் அதுங்களோட வீக்னஸும் கூட. அதுக்கு முதல்ல வந்து அப்படின்னா சண்டை போட்டு அதுங்க உயிர் வாழ்றதுக்காக ஃபுல்லா வந்து இது பண்ணுச்சு. அப்படியே சண்டை போட்டு இப்ப அந்த கேசலே உருவாக்கிருச்சுங்க. ஒரு கிங்டமாவும் ஃபார்ம் ஆயிருச்சுங்க. இப்ப அதுங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ, அதனால இப்ப எல்லா ஜெனரலும் அப்படின்னா ஒண்ணா வெயிட் பண்றாங்க. யார் ஃபர்ஸ்ட் மூவ மேக் பண்றா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அப்படின்னு சொல்லும்போது சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தா ஒரு வேம்பயர் ட்ரோல் வந்து நான் அப்புறம் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே. இப்ப யாருமே ஒவ்வொரு இடத்துல நகரவே மாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் நகர்ந்தா இன்னொருத்தன் கீழ இறங்குனோனே மேல ஏறி வரணுங்கிறதுக்காக யோசிக்கிறாய்ங்க. என்னது இது? அங்க என்ன பக்கம் யார் இருக்கா? ஏய் யார் அங்க இருக்கீங்க? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு அந்த இடத்துல வந்து சன்லைட் வருது. இது என்ன சன்லைட்டு? இது என் கைய எரிக்குதே! அப்படின்னு கத்திக்கிட்டே பார்த்தாக்கா, ஒரு டேகர எடுத்தாந்தாப்புல அந்த கதவ நோக்கி வீசுறான். பார்த்தா அது ஒருத்தன் நெத்தியிலே வந்து என்னன்னா சொருகுது. இவன் யாருன்னே தெரியல. திடீர்னு இவன் பாட்டுக்கு வந்து என்ன பண்ணான் அட்டாக் பண்ணான். ச்சே! இவன் ஏதாவது ஒரு லோ கிரேட் வேம்பயர் இருப்பான். இங்க வந்து தப்பிக்கிறதுக்காக இது பண்ணான். சரி ஓகே. நம்ம திட்டத்த பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க? அப்படின்னு கேட்கும்போது மத்த ஜெனரல்ஸ் அவங்க யாரும் அவங்களோட மூவ பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இங்க இருக்க எல்லாரும் என்ன புடிச்சா வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்காக போய் சண்டை போடுறதுக்கு. எல்லாரும் வந்து என்ன அப்பனா இங்க இருக்க அந்த ரா பிளட் அண்ட் மீட் கார்ட் அத வந்து நம்ம ஃபுல்லா ஃபாலோ பண்றதே இல்லன்னும்போது எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி இருக்கும். அந்த மத்த கார்ட் எல்லாம் நம்மள அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க தான் வந்து நம்மள காப்பாத்துனாங்க. இருந்தாலும் இவங்க இப்படி இருக்கானுங்க. இந்த ஜெனரல்ஸ் எல்லாத்தையும் வேம்பயர் லார்டே செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இருந்தாலும் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க புரியல. இல்ல எல்லாரும் வந்து என்ன அப்பன்னா யாருக்கு நல்ல இடம் கிடைக்குதோ அத நினைச்சு தான் இருந்துட்டு இருக்காங்க. நல்ல இடம் கிடைக்குதோ அப்பதான் நல்ல இதா இருக்க முடியும். நல்ல பொசிஷன்ல இருக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பரவால்ல நான் அப்படி கிடையாது. சூரியன் மறைஞ்ச உடனே நம்ம ஆர்மிய தயார் பண்ணுங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பி அட்டாக் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு பக்கம் பார்க்குறான். ஓகே. அவங்க மூவ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவைங்க மூவ்ஸ மேக் பண்ணிட்டாங்கன்னா, அந்த வீக்னஸ் அது எதுவும் இல்லன்னு தானே அர்த்தம். இல்ல, இல்ல. நம்ம பிரெடிக்ட் பண்ற மூவ்ஸ் அதுதான் அவங்க செய்றாங்கன்னு நம்மளால ஈஸியா அவங்கள மேனிபுலேட் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல. நீ ந நல்ல இத பண்ண. நட்சத்திர மண்ட அப்படின்னு சொல்லும்போது, இது ஒண்ணும் ஸ்டார் கிடையாது. இதோட பேரு கெப்லர் பாய்ஹீட்ரா அப்படின்னு சொல்லும்போது, சரி எனக்கு ஒண்ணும் புரியல. சரி ஓகே ஏதோ ஒண்ணு. நான் உன் பேர ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபியூச்சர்ல நான் அத கரெக்ட்டா கூப்பிட பார்க்குறேன். அப்படின்னு சொல்லும்போது, சரி, சரி. ஓகே. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? தனித்தனியா அவங்கள பிரிச்சு நம்ம அவங்கள எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொல்ல போறோமா? இல்ல, இல்ல. நம்ம அவங்க எல்லாத்தையும் அப்புறம் ஒண்ணா தான் சேர்க்க போறோம். அப்படிங்கும்போது, ஏன் நாமளே அவங்கள யூனிஃபிகேஷன் பண்ணணுமா? அப்படின்னு அதெல்லாம் இல்ல. இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாய்ங்க. ஃபுல்லா நாமளே ஜெயிச்சுக்கிட்டே வரணும். இவங்களுக்கு ஒரே அடி, பெரிய அடியா குடுத்து உட்கார வைக்கணும். அப்படின்னு சொல்லும்போது சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அந்த ட்ரோல் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாரி நம்மள அட்டாக் பண்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது, இப்ப யாரு? மத்த காட்ஸ சேர்ந்த ஆளுங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. அந்த லிசர்ட்மேன் அவனுங்க தான் வந்து என்ன பண்ண நம்மள அட்டாக் பண்ண வராய்ங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா அவன் வந்துடுறான். வந்துட்டு இதுதான் அந்த வேம்பயர் டெரிட்டரியா? பரவால்ல. அந்த இன்னொருத்தன் அவன் வந்து என்ன பண்ணான் 10 ட்ரோல்ஸ வந்து கொன்னானாமே! நானும் என்ன பண்ணேன் இந்த வாட்டி என்னால எவ்வளோ ட்ரோல்ஸ கொல்ல முடியுதுங்கிறத பார்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் நீங்க ஏற்கனவே அந்த இடத்துல இங்க பெரிய சீஃப் அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட நெறைய பதவி இருக்கு. இதனால இத கொல்றதுனால மட்டும் உங்களுக்கு என்ன புதுசா வந்துற போதா? அப்படிலாம் இல்ல. ஒரு சீஃபா இருக்கிறவன் எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வர எல்லா ட்ரோல்ஸையும் வந்து என்ன பண்ணா, அடுத்தடுத்து என்ன பண்ணா கொன்னுகிட்டே வந்து இருக்கான். இது வந்து என்ன பண்ணா பார்த்தோனே அந்த ட்ரோல்ஸோட சீஃப் வந்து அப்புறம் ஒரு மாடு மாரி அப்படியே முட்டுறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். பார்த்தா அவனையும் வந்து என்ன பண்ணா போட்டு அடிய போட்டு அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு அவன் மூஞ்சில என்ன பண்ணா ஸ்பியர வச்சு என்ன பண்ணா அடுத்து ஒரு ஒண்ணு சொழட்டி குத்துறான். குத்திட்டு என்ன பண்ணா அவன் தலைய அப்படியே வந்து பிச்சு எடுத்துறான். எடுத்துட்டு செப்பா! ச்சே! இவங்க அப்புறம் நம்ம போட்டது தள்ளியாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைய வந்து என்ன பண்ணா காட்டி
அந்த வில்லேஜ் வந்து அப்படின்னா ஃபுல்லாவே அப்படியே வந்து அப்படின்னா கொளுத்தி போட்டுர்றானுங்க. ஃபுல்லா அந்த இடமே வந்து என்ன அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல அப்படியே சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த வேம்பயர் ஜெனரல்ட்ட வந்து என்ன அப்படின்னா வந்து சொல்லுது, இந்த மாரி இந்த ட்ரோல் வேம்பயர் அது வந்து செத்து போச்சு. அது கூட கிட்டத்தட்ட 400 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எப்படி இது பாசிபிளா இருக்கும்? கூட வந்தவங்க எத்தன பேரு? ஒரு 300 பேரு. 300 பேர் முன்னாடி எப்படி 400 பேர் செத்தாங்களா? ச்சே! அது மட்டும் கிடையாது. அவனுங்க ரொம்ப தூரமாவும் வேற இருக்கானுங்க. அவனுங்க அவ்வளோ தூரத்துலருந்து இங்க வந்திருக்கானுங்கன்னா, நடுவுல இருக்க எல்லா நேஷனோடையும் அவைங்க அலையன்ஸா இருக்காய்ங்கன்னு தான் அர்த்தம். நான் இப்ப என்ன பண்ணது? நான் இங்க இப்ப வந்தாய்ங்களே, இவைங்க கூட வந்து நம்மளா சண்ட போட்டு என்னோட டெரிட்டரிய நான் பாதுகாக்கிறதா? அடுத்தடுத்து இவனுங்க முன்னாடி மார்ச் பண்ணி வராம நான் பாதுகாத்துட்டு இருக்கிறதா? இல்ல அடுத்து அங்க போய் நேரடியா அட்டாக் பண்றதா? அங்க போய் நேரடியா அட்டாக் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு கேம்பிள் மாரி தான் இருக்கும். ஆனா இங்கேயே நான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோட சப்ளை தான் வேஸ்ட் ஆகும். நான் என்ன செய்றது? அந்த கடவுள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். நான் கடவுள நம்பி தான் வந்து இருக்கேன். என்னால இதுல கேம்பிள் பண்ணி எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அவ பார்த்துருக்கும்போது திடீர்னு அப்படியே ஷாக் ஆகுறா. பார்த்தாக்கா முதல்ல வெள்ள கலர்ல இருந்த நிலா திடீர்னு பார்த்தா ரெட் கலர்ல மாறிச்சு. ஓகே எல்லா ஃபோர்ஸையும் நம்ம ரெடி பண்ணுங்க. நம்ம அட்டாக் பண்ண கிளம்பி போயிட்டே இருக்கோம். நம்ம சீக்கிரமா போய் அந்த இடத்த தரமட்டமாக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிருங்க. சரி ஓகே. இப்ப இவங்க நம்மள தான் நோக்கி வந்துட்டு இருக்காய்ங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சண்டை போடணும். ஆனா, இப்ப நம்ம கூட இருக்க இந்த பிளேயர்ஸ் இவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. என்னோட சோல்ஜர்ஸ் என்ன பண்ணா கரெக்ட்டா தான் இருக்காங்க. நான் வேணா கரெக்ட்டா ஆள் அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ வந்து என்ன பண்ண ஒரு 300 பேரு, நீ வந்து என்ன பண்ண ஒரு 500 பேரு. நீங்க 2 பேரும் உங்க சோல்ஜர்ஸ் வந்து அனுப்புங்க. இவைங்க வந்தான்னாக்கா 2 வழியில தான் வரணும். ஒண்ணு சமவெளி இல்லன்னா அந்த மலைகள் இருக்கிற இடம். என்ன பொறுத்தவரைக்கும் அவைங்க மலைகள் இருக்கிற இடத்துல தான் வருவாய்ங்க. அங்க தான் அப்புறம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து நடுவுல இருக்க வில்லேஜ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு வருவாய்ங்க. அங்க ஃபுட் சப்ளைக்கு. நாம அவன பின்னாடி இருந்தும் விரட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா அவங்கள ஒரு இடத்துல வந்தோனே லாக் பண்ணி வச்சுருவோம். ஆனா இந்த கேசில் அது வந்து என்ன பண்ணா தாங்குமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கண்டிப்பா. ஆனா, அங்க 3000 பேர் வருவாய்ங்க. அவைங்க எல்லாத்தையும் என்ன பண்ண உன்னால சமாளிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கையில, பரவால்ல 3000 பேர் வந்தாலும் சரி, என்னோட கேசில் வந்து என்ன பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஆனா, இருக்கிறதுலயே ஒரு முக்கியமான பிரச்சனை ஒண்ணே ஒண்ணு தான். அவன் பின்னாடி இருக்க அந்த காட். அவனோட ஃபேட் பாயிண்ட்ஸ் நம்மள விட அதிகமா இருக்கு. அவன் அத வச்சு தான் என்ன செய்வான் என்னங்கிறது தெரியல. அத பத்தி தான் யோசிச்சு வைக்கணும். நானும் வந்து அப்பனா அதுக்கான ஒரு சில வழிகள்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.